யூனிட் எக்ஸசைஸ் 1 x square minus 3x, y square plus 4y and minus 2, 5. Find x and y கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆர்டர் ஃபார்மில் பார்த்துருப்போம்ல, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டில் செகண்டு செட்டு பிரிக்குமா அப்படி தான் பிரிப்போம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் செட்டு பிரிப்போம் இல்லையா? அப்போ இப்படி தான் பிரிப்போம், ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிக்கும்போது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு -2ன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒய் ஸ்கொயர், ஏன்னா XY கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ஈக்குவேஷனாக ஆச்சுன்னா ஈஸியாகிடும் நமக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ரெண்டு டேர்மாக பிடிச்சிக்கலாம். இப்போ இது ஈக்குவேஷனாக வந்துச்சு, இதுவும் ஈக்குவேஷனாக வந்துச்சு. ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸும் ஒய்யும். இப்போ ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம்னாது இது 2, இது -3. அப்போது -1 -2 மல்டிப்ளை பண்ணால் +2 ஆட் பண்ணால் -3. அப்போது x - 1 அப்புறம் x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 1, 2. இந்த பக்கம் போனீங்கன்னா ஒய் ஸ்கொயர் -5, இந்த பக்கம் எடுத்தால் 4 வரணும். என்ன பண்ணலாம், 5 -1 ஆச்சா, மல்டிப்ளை பண்ணால் -5 ஆட் பண்ணால் +4. அப்போ இதே எப்படி இருக்குது, x - 1, அப்புறம் x + 5 ஈக்குவல் டு 0. ரெண்டு வெளியே கொண்டு வந்தாங்க பாருங்கள், x ஈக்குவல் டு 1, அப்புறம் இன்னொன்று x ஈக்குவல் டு -5. அவ்வளோதான் ஆன்சர்.